ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட், ரைட்டா? நான் வாங்கிட்டு வந்த சில ப்ராடக்டில் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். இதில் வந்து iBridge A3ன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக குவான்லிலேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இந்த குவான்லியில் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிசி கனெக்ட் பண்ணுற மாதிரியும், அதாவது ரெகுலர் சார்ஜும், ஒன்று வந்து ஃபாஸ்ட் சார்ஜ். இந்த சென்டரில் இருக்க இந்த பட்டன் தான் வந்து அந்த கிட்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கு. கிட்ட ஆன் பண்ணோடனே A1லேருந்து A12 வரைக்கும் இருக்கிற பின்னு அண்ட் B1லேருந்து B12 இருக்க மொத்தம் டைப் சியில் இருக்க 24 பின்னுலையும் ட்ராக் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் கிளியராக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணோன்னா ஐஃபோனோட அந்த 8 பின்னு என்ன ப்ராசஸில் இருக்குது, ப்ளஸ் இதுக்குள்ளே இருக்கிற நம்ம சார்ஜிங் வோல்டேஜ் என்ன, கரண்ட் எவ்வளோ எடுக்குது, வாட்ஸ் எவ்வளோ எடுக்குது, செல்சியஸ் எவ்வளோ எடுக்குது, எல்லாமே கிளியராக இதிலேருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது லைவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதாவது ஆன் பண்ண உடனே எப்படி இருக்குது, ப்ளஸ் இதில் வந்து நம்ம வந்து சார்ஜிங்கை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ கவனிச்சிங்கன்னா அந்த ரெட் லைட் ஏரியும் சார்ஜிங் இண்டிகேஷன் வரும். அப்போது உள்ள இன்புட் வோல்டேஜ் வருது. நான் இப்போ அந்த ஒரு ஃபோனை நான் ஓப்பனே பண்ணாமல் ஜஸ்ட் கனெக்ட் பண்ண உடனே டெஸ்ட் மோடு உள்ளே போகும். டெஸ்ட் மோடு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இருக்கிற அந்த 24 பின்னும் என்னென்ன வோல்டேஜ் எடுக்கு, எவ்வளோ சப்ளை லைன் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னும் எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துருக்குங்கிற மொத்த டீட்டெயிலும் எனக்கு வந்துடும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபோனை ஓப்பன் பண்ணாமலேயே உள்ளே இருக்கிற 24 பின்னும் எனக்கு இந்த ட்ராக் எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு கிளியராக எனக்கு தெரியும். மொத்தமாக வந்து டைப் சியோட 12 பின்ஸ், ஆனால் அந்த 24 ட்ராக்கும் எனக்கு என்ன மாதிரி சப்ளை லைன் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கிளியராக இதை நான் பார்க்க முடியும். இந்த இதில் இது எல்லாமே எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு ட்ராக்லேயும் எவ்வளவு அந்த கரண்ட்டு, வோல்டேஜஸ்ஸு எல்லாமே எவ்வளோ போகுது எல்லாமே வந்து இதில் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணணுமோ எதுவுமே எனக்கு அங்கே தேவை எதுவுமே கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்து நிறையா டெக் வீடியோஸ் எல்லாமே வரும். ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறவங்க இல்லை டெக் ரிலேட்டடாக ரொம்ப லைக் பண்ணுற எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்கலாம்.